வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் எப்படி வரையுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த பக்கம் ஒரு லைனு, இந்த பக்கம் ஒரு லைனு, இந்த பாகம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் பெண்ட் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு நடுவில் மிட் பாயிண்டில் இதுக்கு நேராக இங்கே ஒரு பெண்டு வர மாதிரி போட்டுக்கிட்டு இது ரெண்டும் சேர்த்து விட்டுருங்க. அதே மாதிரி இதையும் சேர்த்து விட்டுருங்க. இதுக்கு மேலே இன்னொரு லைன், இந்த இதுக்கு மேலே இந்த லைனுக்கு மேலே இன்னொரு லைன் கொண்டுட்டு வந்துட்டு மிடில் ரீஜனில் கரெக்டாக ஒரு கேப் வந்து கரெக்டாக வரணும். இப்படி எடுத்துகிட்டு வரணும் மிடில் ரீஜனில். அதே மாதிரி இதையும் மிடில் ரீஜனில் எடுத்துகிட்டு வரணும். இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு கோடு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கோடு, இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், நம்ம ஜாயின் பண்ணி விடணும். நல்லா பெண்ட் ஆகிற மாதிரி நல்லா அழகாக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணி விட்ட உடனே இதை கொஞ்சம் பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு போகணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போது மிடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைட்டாக பென்சிலில் போடும்போது லைட்டாக போடுங்க. மிடில் ஒரு லைன் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இங்கே என்ன வரணும்னா மைட்டோகாண்ட்ரியா 1 2 3 4 5 வரைகிறோம். இந்த கேப்பில் வர மாதிரி இந்த பக்கம் மைட்டோகாண்ட்ரியா 1 2 3 4 5. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணனா, இந்த இடத்துல வந்து அக்ரோஸ் வரும். நேராக இதுக்கு நேராக இப்படி ஒரு வளையம். இதை நல்லா பென்சிலை வச்சு ஷேட் பண்ணிடுவோம். பென்சிலை வச்சு ஷேட் பண்ணிவிட்டு லைட்டாக ஷேட் பண்ணுங்க. ரொம்ப லைட்டாக இருக்கணும். லைட்டாக ஷேட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அது டிஃப்ரெண்ட். ஓகே. இப்போ நம்ம எது வரைஞ்சிட்டோம்னா ஸ்பெர்ம் வரைஞ்சாச்சு. டயக்ராம் ஈஸியாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக 4 மார்க் அல்லது 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ரீஜன் என்னன்னா ஹெட் ரீஜன். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நெக்கு. இந்த பகுதி இங்கேருந்து இது வரைக்கும் என்ன சொல்லலாம்னா டெயில் ரீஜன். இந்த பகுதியில் இருந்து இது வரைக்கும் டெயில். ஓகேவா? அடுத்து மிக மிக ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா குரோமோசோமுக்கு ஹெட் ரீஜனில் இந்த டிப்பில் இருக்கக்கூடிய பகுதி. அது பேர் என்னன்னா அக்ரோசோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து இங்கேருந்து இது வரைக்கும், அதாவது இங்கே குறிச்சிருப்போதா, இங்கேருந்து இது வரைக்கும் என்ன ரீஜன்னா மிடில் பீஸ். ஓகேவா? இப்போது இன்னொரு முக்கியமான பகுதி என்னதுன்னா இந்த பகுதி வந்து என்னதுன்னா நியூக்ளியஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஒரு ஈஸியான டயக்ராம். ஆனால் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 10th ஸ்டாண்டர்டில் வரக்கூடியது, 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, 12thலேயும் இருக்குது. டயக்ராம் மட்டுமே உங்களுக்கு
5 மார்க்கில் கேட்பாங்க, 4 மார்க்கில் கேட்பாங்க, அல்லது 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. தேங்க்யூ.